வணக்கங்க. ஆமாங்க, உங்க பூவிலங்க மோகன் தான் பேசுறேன். விருட்சம் ஹவுசிங் வாடிக்கையாளர்களுக்கும் வரப்போற விருட்சம் ஹவுசிங் வாடிக்கையாளர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேங்க. உங்களை நான் புதிய சென்னைக்கு அழைச்சிட்டு போறேன். போற வழியில நிறைய பேசுவோம். உங்க எதிர்கால சேமிப்புக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. மக்களோட சேவையில புதிய மனப்பிரிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. விருட்சம் ஹவுசிங் உங்களோட பேராதரவுனால இந்த விருட்சம் ஹவுசிங் மிகப்பெரிய நம்பிக்கை நிறுவனமா இருக்கு. இன்னைக்கு விருட்சம் ஹவுசிங்ல மனம் வாங்குறீங்கன்னா 4 வருஷம் இல்ல அதிகபட்சம் 5 வருஷத்துல அது ஒரு மிகப்பெரிய சொத்தா உருவாகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நாங்க சும்மா சொல்லலைங்க, இதெல்லாம் சர்வே பண்ணி தான் இத்தனை வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடையுங்கிற நம்பிக்கையோட வீட்டு மனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணமா 1997 இருந்து 2002 வரைக்கும் பழைய மகாபலிபுரம் சாலை, அதாவது OMRல நம்ம விருட்சம் ஹவுசிங் வெற்றிகரமா செஞ்ச ப்ராஜெக்ட்ஸை பத்தி சொல்றேனே. நாங்க அங்க வீட்டு மனைகள் விற்கணும்னு பிளான் பண்ணப்போ அங்க ஐடி செக்டார்ஸ்னு எதுவும் கிடையாது. அப்ப அந்த ஏரியால ஐடி செக்டார்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி வீட்டு மனைகள் விற்றோம். ஆனா ஆக்சுவலா அந்த டைம்ல ஐடி செக்டார்ஸ்னு அங்க எதுவும் வரல. பல பேர் நாங்க சொன்ன வார்த்தையை நம்பி வாங்கினாங்க, சில பேர் வாங்கல. ஆனா வாங்கினவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு கோடிக்கு அதிபதி. இப்படிதாங்க நம்ம விருட்சம் ஹவுசிங் வளர ஆரம்பிச்சது. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூ சென்னையில நம்ம விருட்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற வீட்டு மனைகள். என்னடா இவரு நியூ சென்னைன்னு சொல்றாருன்னு பாக்குறீங்களா? சொல்றேன் வாங்க. இப்ப நாம கோயம்பேடுலேருந்து கிளம்பி பூந்தமல்லி ஹைவே வழியா நம்ம விருட்சம் ஹவுசிங் மனைகள் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கங்க. நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசை காப்பாற்றணும், பெருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரே வழி அசையா சொத்து வாங்குறது தாங்க. அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேனே, நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட வீட்டு மனைகள் 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு இடத்துல மனை வாங்குறோம்னா 5-6 வருஷத்துக்குள்ளேயே அந்த மனையோட வேல்யூ மினிமம் 1 கோடியாவது இருக்கணும். அதுதானுங்களே சொத்து. அப்படி ஒரு இடத்துல நீங்க மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொன்னேனே நியூ சென்னை. இப்போ நம்ம பார்க்குறது மதுரவாயல் பைபாஸ் பிரிட்ஜ். நியூ சென்னை. என்ன பார்க்குறீங்க? சென்னை தெரியும், நியூ சென்னைன்னு சொல்கிறாருன்னு தானே. டெல்லியோட வளர்ச்சி நியூ டெல்லி, மும்பையோட வளர்ச்சி நியூ மும்பை, ஹைதராபாதோட வளர்ச்சி செகந்திராபாத். அதே மாதிரி தாங்க சென்னையோட வளர்ச்சி நியூ சென்னைன்னு வந்திருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் கிட்டத்தட்ட 25,000 குடும்பங்கள் புதுசாக குடியேறிக்கிட்டே இருக்காங்க. சென்னை பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகுது, இடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்காக தான் நியூ சென்னைன்னு ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இதை நான் சொல்லலைங்க, சர்வே சொல்லுது. நியூ சென்னையில் மனம் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். இதே சென்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு சென்னை சிட்டியில் ஒரு சின்ன மனம் வாங்கணும்னா கூட கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்குங்க. அதே மனையை 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? சில ஆயிரங்கள் கொடுத்துருப்பாங்களா, இல்லை சில லட்சங்கள் கொடுத்து வாங்கியிருப்பாங்களா? ஆனால் அந்த மனையை வாங்கினவங்க இன்னைக்கு கோட்டீஸ்வரங்க. 10 வருஷத்தில் கோட்டீஸ்வரங்க. இன்னைக்கு சென்னை சிட்டியில் ஒரு இடம் நம்மளால வாங்க முடியாது. ஆனா இதே மனையை நியூ சென்னையில் வாங்கினோம்னா நாளைக்கு கோட்டீஸ்வரங்க. இதை தெரிஞ்சவங்க ஆல்ரெடி அங்க நியூ சென்னையில் இடம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் உங்களோட இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, நம்ம விருட்சம் ஹவுசிங் உங்கள் வசதிக்கு ஏற்ற விலையில் நியூ சென்னையோட மைய பகுதியில் 3 இடங்களில் மனப்பிரிவு போட்டிருக்காங்க. போகலாமா? பூந்தமல்லியிலேருந்து கிளம்புறப்ப இதுதான் புதுசாக போட்டிருக்கிற அவுட்டர் ரிங் ரோடு. நியூ சென்னைக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? பனிமலர் என்ஜினியரிங் காலேஜ், மோட்டல் ஹைவே, இது திருமிழிசை ஜங்ஷன், இதாங்க செயின்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இது தாண்டின உடனேயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் தீம் பார்க் குயின்ஸ்லேண்ட் தாங்க.
எல்லாம் இப்ப டெவலப் ஆனது. எவ்வளவு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் பாருங்க. சவிதா யூனிவர்சிட்டி, சவிதா மெடிக்கல் காலேஜ். இளமையில் கல், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்? கல்வி அசைக்க முடியாத சொத்து. அதே மாதிரி தாங்க நாம நினைக்கும் போதே அசையாத, நாளைக்கு வளர்ச்சி அடையக்கூடிய சொத்தை சேர்த்து வச்சிடணும். அழிகிற பொருளுங்க, அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு சேதமடைகிற பொருளுங்க, இதுல இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுல நிறைய பணத்தை விரயம் பண்றோம். ஆடம்பரத்துக்கு காரு, பைக்கு, செல்போன் எல்லாமே சொல்லிட்டு போலாம். அது எல்லாமே இன்னைக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா நாளைக்கு, எதிர்காலத்துக்கு சேமிப்பு, நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, அதுதாங்க முக்கியம். இதை நான் ஒரு வியாபாரத்துக்காக உங்ககிட்ட சொல்லல. ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிற சூழ்நிலை ஒன்று அமைஞ்சிருக்கு, அதை தவற விட்டுறாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அவ்வளோதாங்க. இப்போ நாம ஒரு முக்கியமான ஜங்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இதாங்க தண்டலம் கூட்டுரோடு. டிரைவர் சார், அப்படியே கொஞ்சம் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டுங்க. இப்போ நாம் இருக்கிற இடம் நியூ சென்னையோட நுழைவு வாயில்னு சொல்லலாங்க. இப்போ கோயம்பேடு வழியாக ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட சைட்டு ஒரு 10 நிமிஷம் ட்ராவல். இப்போ நாம் வந்தது பூந்தமல்லி ஹை ரோடு. தண்டலம் கூட்டு ரோடு வந்த உடனேயே ரைட் டர்ன் எடுக்கிறோம். அங்கே எம்பி டிஸ்டிலரிஸ் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த இடத்துல ரைட் டர்ன் எடுக்கிறோம். அந்த தண்டலம் கூட்டு ரோடு அதுதான் நியூ சென்னையோட நுழைவு வாயில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்? இங்கிருந்து நியூ சென்னையில் விருட்சம் சைட்டு ரொம்ப பக்கமாக இருக்குது. என்னன்னா நியூ சென்னையின் உடனே போகிற வழியெல்லாம் கரடு முரடாக இருக்குமோ பாதை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நினைக்க தோணும். எஸ், நியாயமான ரவுட்டு தான். ஆனால் அது இல்லைங்கிறதுக்காக தான் இது பாருங்க. நியூ சென்னையில் மனம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ரோடு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? 4 வழி பாதைங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பக்கத்தில் தான் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருது. பாருங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வில்லாஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், எம்ஜிஆர் சார், எம்ஆர் ராதா சார் எல்லாம் அங்கே தோட்டம் வாங்கியிருக்காங்க, இங்கே தோட்டம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போவும் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இந்த இடத்துல மனம் வாங்கி போடுறாங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அது காசு தானே. இப்போ இதுவும் ஒரு ஃபேமஸான ஜங்ஷனுங்க, டெல்ஃபி டிவிஎஸ். இப்போ நம்ம கோயம்பேடுலேருந்து அந்த தண்டலம் ஜங்ஷன், எம்பி டிஸ்டிலரிஸ் வழியாக இந்த ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த கூட்டு ரோடு பேர் டெல்ஃபி டிவிஎஸ் கூட்டு ரோடு. இந்த கூட்டு ரோடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னன்னா, இங்கிருந்து இந்த ரோடு நேர பேரம்பாக்கம் போகுது. இங்கிருந்து இந்த ரோடு நேர ஸ்ரீபெரும்புதூர். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிரைவ் தான் இங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர். இது திருவள்ளூர் ரோடு. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் பஸ்ஸஸ் போகும். அதாவது டி நகர் டு மயிலாப்பூர், மயிலாப்பூர் டு ட்ரிப்ளிகன், இப்படி லோக்கல்லையே நிறைய பஸ்ஸஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த இடம் நியூ சென்னைன்னு ஒன்று ஃபார்ம் ஆன உடனேயே அதே மாதிரி இங்கேயும் லோக்கலில் பஸ்ஸஸ் போக ஆரம்பிச்சிருச்சுங்க. திருவள்ளூர்லேயே டெப்போ வந்துருச்சு. இது பாருங்க, இந்த பஸ் திருவள்ளூர்லேருந்து வருது. இங்கேயே லோக்கல் ட்ரிப்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவள்ளூர் டெப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல், அதாவது திருவள்ளூர் டு ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் டு படப்பை, திருவள்ளூர் டு ஒரகடம், திருவள்ளூர் டு பேரம்பாக்கம், இப்படின்னு சிட்டியில் இருக்கிற மாதிரி நியூ சென்னையில் ஒன்று லிங்க் பண்ணிக்கிட்டு நிறைய எம்டிசி பஸ்ஸஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்? டெவலப்மெண்ட்டை பாருங்க. சென்னை மாதிரி இங்கே நியூ சென்னை வந்தாச்சு. இதுக்கு மேலே நியூ சென்னை நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. விஸ்வக்சேனா குளோபல் சிபிஎஸ்இ ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல். கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு நேரவே எம்டிசி பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ்ஸஸ் இங்கே வந்து நிற்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரோடு 6 வழிச்சாலை ஆக போகுது. என்னடா சைட்டுக்கு போகலாம் இவர் நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்காருன்னு பார்க்குறீங்களா? வந்தாச்சுங்க. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் சைட்டு. நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட வீட்டு மனைகள் இங்கே தான் இருக்குது. வாங்க போகலாம், வாங்க. 2 நிமிஷம்தான். இப்போ சைட்டில் இருப்போம் பாருங்க. நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட ராகம் என்க்ளேவ் வந்தாச்சே.
நம்ம விருட்சம் ஹவுசிங் நியூ சென்னையில் 3 பிரிவாக மனைகள் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு பிரிவு தான் இதோ ராகம் என்க்ளேவ். நாம கோயம்பேடு ஜங்ஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். மதுரவாயல் பைபாஸு, வானகரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் தாண்ட உடனே பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோடு மோட்டல் ஹைவேயின் வந்தோம். அங்கே தான் திருமிழிசை ஜங்ஷன். அடுத்தது இந்த ரைட் சைடில் குயின்ஸ்லேண்ட் என்டர்டெயின்மெண்ட் தீம் பார்க் பார்த்தோம். அடுத்து சவிதா மெடிக்கல் காலேஜ். அதுக்கு அடுத்த ஜங்ஷன் தான் தண்டலம். அந்த நியூ சென்னை என்ட்ரன்ஸ்னு பேசணும் இல்லையா, எம்பி டிஸ்டிலரிஸ். அதுக்கு அடுத்த ஜங்ஷன் தான் நிறைய எம்டிசி பஸ்ஸஸ் போச்சு இல்லையா, டெல்ஃபி டிவிஎஸ் ஜங்ஷன். அதுக்கு அடுத்தது இதோ விஸ்வக்சேனா குளோபல் ஸ்கூல். பின்னாடி சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் 35 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்தாச்சு. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும்னு சொல்கிற மாதிரி நல்ல மனைகள் எங்கே இருக்கோ அங்கே நம்ம முதலீட்டை போட்டோம்னா நாம் வளர வளர நம்ம சொத்தோட மதிப்பும் வளருங்க. அதுக்கு சரியான மனை இப்போ நம்ம விருட்சம் ஹவுசிங் தான். நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட ராகம் என்க்ளேவ் அதோட சிறப்பம்சங்களை பார்ப்போமா? ராகம் என்க்ளேவ் மனைகள் அமைஞ்சிருக்கிற இடம் போலிவாக்கம். எல்லா மனைகளுமே நீட்டாக பிளான் பண்ணி சரியான அளவில் தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் சைட்டுக்கு பக்கத்துலேயே இது இருக்குங்க, அது இருக்குங்க, காலேஜா அதோ பக்கத்துலேயே இருக்க, ஸ்கூலா இதோ இவ்வளோ தூரம் தாங்க அப்படிம்பாங்க. ஆனால் நேராக போய் பார்த்தா தானே தெரியும் எது எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. ஆனால் நியூ சென்னையில் நம்ம விருட்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற ராகம் என்க்ளேவ் சைட் ஏரியாலேயே நாம் எதிர்பார்க்குற அத்தனையும் இருக்குங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூலு, பார்க் வசதி, எலக்ட்ரிசிட்டி, எம்டிசி பஸ் ஸ்டாப்பு, முக்கியமாக இன்னைக்கே வீடு கட்ட ஏற்ற மனைகள். இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? கேட்டட் கம்யூனிட்டினா இதுதானுங்களே. நீங்கள் இன்னைக்கு நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட ராகம் என்க்ளேவில் வீட்டு மனை வாங்கினீங்கன்னா அடுத்த 4-5 வருஷத்துலேயே நீங்கள் கோட்டீஸ்வரருங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. நியூ சென்னையில் நம்ம விருட்சம் ஹவுசிங் 3 பிரிவுகளாக மனைகள் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஒரு பிரிவு இதோ YGR என்க்ளேவ். இதுவும் திருவள்ளூரில் மேல் நல்லாத்தூருங்கிற இடத்துல இருக்குது. இதில் ஒரு பெரிய சிறப்பம்சம் ஒன்று இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மனைகளை விற்கிற எல்லாருமே சொல்கிற வார்த்தை, எங்ககிட்ட நீங்கள் மனை வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கே வீடு கட்டலாம், இன்னும் கொஞ்ச நாளில் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தாங்க. ஆனால் நம்ம விருட்சம் ஹவுசிங்கை நம்பி வந்து மனை வாங்குறவங்க கிட்ட இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறதே கிடையாது. எங்ககிட்ட வந்து நீங்கள் மனை வாங்கினா இன்றைக்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், இதுதான் அவங்க சொல்கிற வார்த்தை. இந்த நாளைக்கு கொஞ்ச நாள்ங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு இப்போ அதுதாங்க நிதர்சனம். நம்ம விருட்சம் ஹவுசிங்கில் அமைஞ்சிருக்கிற YGR என்க்ளேவில் இருக்கிற மனைகள் எல்லாமே இந்த மாதிரி தாங்க. வாங்கினோம்னா இன்றைக்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு விஷயம் நான் சும்மா சொல்லிங்க, நல்லா சுற்றி பாருங்கள், எத்தனை வீடு பாருங்கள், ஆயிரக்கணக்கான வீடுங்க புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கட்டின வீடுங்க. நம்ம சைட்டுக்கு முன்னாலேயே எம்டிசி பஸ் ஸ்டாப் இருக்குது. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. திருவள்ளூர் எம்டிசி பஸ் டெப்போக்கு 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஸ்கூல்ஸு, காலேஜு எல்லாமே இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூரம் தாங்க. நுங்கம்பாக்கத்தில் உங்களோட வீட்டு மனைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம விருட்சம் ஹவுசிங்கோட ஷிரடி சாய்பாபா நகர் வீட்டு மனைகள் நுங்கம்பாக்கத்தில் தாங்க இருக்கு. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? பழைய சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கம் இல்லைங்க, திருவள்ளூரில் இருக்கிற நியூ சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கம். நியூ சென்னையில் நம்ம விருட்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற 3 மனைப்பிரிவுகளில் இது ஒரு பிரிவு ஷிரடி சாய்பாபா நகர். இந்த இடம் பேர் நுங்கம்பாக்கம். இதுவும் திருவள்ளூர்லேயே இருக்கு. இங்கே பக்கத்தில் நிறைய வில்லாஸ் வந்துருச்சுங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 வில்லாஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நம்ம
விருட்சம் ஹவுசிங் வீட்டு மனைகள்னாலே சிறப்பம்சங்கள் நிறைய உண்டு. திருவள்ளூர் எம்டிசி பஸ் டெப்போக்கு 5 நிமிஷத்தில் போயிடலாம். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. ஸ்கூல்ஸு, காலேஜு எல்லாமே இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூரம் தாங்க. நுங்கம்பாக்கத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு நல்ல பெருமையாக சந்தோஷமாக சொல்லிக்கலாம். பழைய சென்னை நுங்கம்பாக்கத்தை தவற விட்டவங்க புதிய சென்னை நுங்கம்பாக்கத்தை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கங்க. இன்னைக்கு தேதியில் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் மனைகள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. கிடைக்காது. வாழ்க்கையில் வாய்ப்புகள் அமையிறது ரொம்ப கஷ்டங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். 25,000 ரூபா முன்பணம் கட்டி மனையை புக் பண்ணிட்டோம்னா அந்த தேதியிலிருந்து 15 நாளைக்குள்ள மொத்த தொகையையும் செலுத்திட்டோம்னா பத்திரப்பதிவு, பட்டா, ஈசி எல்லாம் ஃப்ரீங்க. நீங்கள் மனையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டாங்க. நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் தாராளமாக மனையை பார்க்கலாம். பிடிச்சிருந்தா அங்கேயே புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனையை எப்போ பார்க்கணும்னு உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். 9941677277. இன்னொரு நம்பரு 9841624277. மறுபடியும் சொல்கிறேன், 9941677277. இன்னொரு நம்பரு 9841624277. உங்கள் காலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணுங்க, மனையை புக் பண்ணுங்க. நீங்கள் நாளைக்கே கோட்டீஸ்வரர் ஆகணுங்க. நியூ சென்னையில் எத்தனை வீடு பாருங்க, ஆயிரக்கணக்கான வீடுங்க புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள். இது எல்லாமே இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கட்டின வீடுங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வில்லாஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல்ஸு, காலேஜு ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் போயிடலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பக்கத்தில் தான் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர் செல்லக்கூடிய மஃபஷல் பஸ் மட்டும் நிற்கக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எம்டிசி பஸ் டெப்போவாகவே மாறிடுச்சு. இங்கேருந்து சென்னை சிட்டிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஊருக்கும் எல்லா ஏரியாவுக்கும் எம்டிசி பஸ் வசதி வந்தாச்சுங்க. நாம் நியூ சென்னைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன அத்தாட்சி வேணும்? இப்போ சொல்லுங்கள், நியூ சென்னையில் நமக்குன்னு ஒரு சொத்து ஏன் வாங்கக்கூடாது? நல்லா கேட்டுக்கங்க. நான் நியூ சென்னையில் உங்களை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டு வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. நியூ சென்னையில் ஒரு மனை வாங்குங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஓல்டு சென்னையில் இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் பர்சனால் மனை வாங்க முடியாது. ரூல்ட் அவுட். என்ன நினச்சா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம். ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சனை நினச்சி பாருங்கள். அவங்க கேட்குற இனிஷியல் பேமெண்ட்டை இவர் கையில் இருக்கிற காசை வச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் பாக்கி இஎம்ஐயாக கொடுப்பாரு. 20 வருஷம் 25 வருஷம் ஆகும் இவர் இஎம்ஐ கட்டி முடிக்க. கடன் அடைச்சதுக்கப்புறம் இவர் வேணால் சொல்லிக்கலாம், இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு சொந்தம்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் பார்க்குறவங்க இது ஒரு ஓல்டு பில்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே இனிஷியல் பேமெண்ட்டாக அங்கே கட்டுறத இன்றைக்கே விருட்சம் ஹவுசிங்கில் நியூ சென்னையில் இங்கே வந்து ஒரு மனையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா ஃபர்தராக பணமே கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. மனை அவருக்கு சொந்தமாயிடுதே. இது லோயர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஹையர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு மனையை வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு லாபம் தானே. இப்போ ஒரு மனை வாங்குறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நினச்சி பாருங்கள். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இன்றைக்கி சில லட்சத்தில் வாங்குறாருன்னா 5 இயர்ஸ் கழிச்சு எத்தனை கோடி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு எத்தனை கோடி ஆகும்? 25 வருஷம் கழிச்சு எத்தனை கோடியில் இருக்கும்? அது கடனாளியாக இருக்கணுமா, ஒரு லாபகாரனாக இருக்கணுமா? யோசனை பண்ணி பாருங்க. சொத்தோட வேல்யூ வளர வளர நம்மளோட மதிப்பும் உயருது இல்லை? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. விருட்சம் ஹவுசிங் நியூ சென்னை, மறக்காமல் வந்து மனையை வாங்கிடுங்க. நியூ சென்னையில் நம்ம விருட்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற 3 மனைப்பிரிவுகள்: ராகம் என்க்ளேவ், ஒய்ஜிஆர் என்க்ளேவ், ஷிரடி சாய்பாபா நகர். எல்லாத்தையும் பார்த்தோம். நிறைய விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிட்டோம். நீங்களும் உங்கள் கண்ணால் எல்லாத்தையும் பார்த்தீங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு மனை வாங்குகிற வாய்ப்பை வந்து ஏதோ காரணங்களுக்காக நீங்கள் தவற விட்டுருக்கலாம், வாங்காமல் விட்டுருக்கலாம். நீங்கள் காரணம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம் வேண்டான்னு, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது சொல்லியிருக்கலாம் வேண்டாம் இப்போ வாங்காதீங்கன்னு. ஆனால் இப்போ நியூ சென்னையில் நம்ம விருட்சம் ஹவுசிங் போட்டிருக்கிற இந்த மனைகளை வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே தாராளமாக வாங்குங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது.
நம்ம விருட்சம் ஹவுசிங்ல விதையா உங்க முதலீட போடுங்க, உங்க எதிர்காலத்தை விருட்சமாக்கிக்கங்க. நன்றிங்க, வணக்கம்.